ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மினி விலாக். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளாக தயிர் சாப்பாடும் இனிப்பு மாங்காய் ஊறுகாவும் தான் கொடுத்துட்ருந்தேன். அந்த ரெசிபி நேற்று தான் போட்டிருந்தேன், பார்க்கலன்னா பாருங்கள். ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்சம் பொடி வேலையெல்லாம் இருந்துச்சு. காஞ்ச உப்பு கண்டம் அப்படியே இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கடைக்கு போய் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே நம்ம வீட்டில் பெரிய சமையல் தான். பெரிய சமையல் அப்படின்னா நான்வெஜ் சமைக்கிறது. சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு தான் இன்னைக்கு சமைக்கணும். எப்போ கேட்டாலும் எப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாலும் என் பசங்க சொல்றது வெள்ளை சாப்பாடு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இதே தான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த கிரேவி செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னு நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வேண்டாப்போ நம்ம எப்பவுமே சமைக்கிற மாதிரி சமைச்சிடலாம், எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். நான் எப்போ சமைக்கிற மாதிரி கிரேவியும் 65 செஞ்சுட்டேன். ஹோட்டல் போனாலோ அல்லது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு போனாலோ, அதெல்லாம் விட ஒரு மீன் மார்க்கெட் போனா கூட புதுசா ஏதாவது டிஷ்ஷோ அல்லது புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனா அதை ட்ரை பண்ணும்போது நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிறைய நேரங்களில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கிறது. இந்த மீன் மார்க்கெட் போனாலும் அப்படித்தான், நிறைய வெரைட்டிஸ் மீன் வச்சுருப்பாங்க. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தோணும். அப்படி யோசிச்சு வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அதெல்லாமே சொதப்பல்ல போய் முடிஞ்சிருக்கு. அதனால எப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையவே ஃபாலோ பண்ணிக்கிறது. புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு இறங்கி பெருசாக ரிஸ்க் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. நீங்களாம் எந்த மாதிரின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக கிரேவி 65 எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு இதுதான். தேங்க்யூ.